Blessed day everyone. உதவிங்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் ஒரு ஆளுங்களுக்கு உதவி செய்ய போகிறோம்னா அந்த உதவி செய்கிற நாங்கள் உண்மையிலே அவ்வளவு பிளெஸ்டான ஒரு ஆளுங்கன்னு தான் எடுக்க வேணும். ஏன்னா கடவுள் எங்களை உதவி செய்கிற இடத்துல வச்சுருக்கார் அப்படின்னு தான் சொல்ல வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் 2 விஷயத்த முதல்ல பார்த்துக்கொள்ள வேணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாங்கள் யாருக்காவது உதவி செய்ய போகும்போது ஒரு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொன்னால் அதில் வர்ற நாங்கள் அதில் ஏதாவது எங்களுக்கு பயன் கிடைக்குமா, இல்லை அதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடாது. அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறதுனால எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா, இல்லை எங்களோட சேஃப்டி அதில் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குமா அப்படி என்னெல்லாம் பார்க்கவே கூடாது. அதை ரெண்டுமே பார்க்காம செய்கிறது தான் உண்மையான உதவி. அதுதான் உண்மையிலே பியூர் ஹெல்ப்னு சொல்கிறது தான் உண்மையான உதவி. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரியும், ஒரு 1 வீக்குக்கு முதல்ல மன்னார்ங்கிற இடத்துல அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த ஒரு சின்ன ஒரு அம்மா ஒரு ஆள் அது அந்த பேபி கிடைச்சதுக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பயங்கரமான வேலை பண்ணி அந்த பிள்ளை இப்போ இல்லவே இல்லை. அதை நினைக்கும் போதே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அந்த குட்டி குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ சொல்ல முடியாத ஒரு கவலை வருது. அது எப்படி அது இனிமேல் வளர்ந்து அந்த அம்மாவோட இருக்குது, அவங்களோட அப்பாவோட இல்லை தாத்தாவோட மாமா அவங்களோட இருந்தாலுமே அம்மாங்கிற விஷயம் அவ்வளோ எல்லாருக்குமே தெரியும். அம்மா தான் அவ்வளோ முக்கியமான ஒரு லைஃப்பில் அம்மா தான் முக்கியம், மெயினே அம்மா தான். அந்த அம்மா இல்லாமல் அந்த பிள்ளை வளரப்போதுன்னும் போது அவ்வளவு கவலை, சொல்ல முடியாத கவலை, அதை சொல்லவே முடியாது. அந்த 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 விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அந்த டைமில் யாரெல்லாம் அந்த ஒர்க்கில் இருந்தாங்க, அந்த டியூட்டியில் இருந்தாங்க, இல்லை அந்த இருந்த ஸ்டாஃப்ஸ் டாக்டர்ஸ், இல்லை அந்த டைமில் அந்த பிள்ளைக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியாமல், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய முடியாமல், இல்லை அந்த பிள்ளையை அந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக ஒரு சரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சரியான இந்த லைஃப்பில் அவங்க மறக்க முடியாத மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்க வேணும். அது கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். அதுக்கு எல்லாமே ஆன வேலைகள் எல்லாம் நடந்துட்டுருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா அவங்க அந்த இருந்த நர்ஸுங்க சரி, இல்லை அங்கே ஒர்க் பண்ண டாக்டர்ஸ், இல்லை அந்த டியூட்டியில் இருந்து அவங்க பார்த்திங்கன்னா அவங்கள என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. சில வேளையில் அவங்க செய்த வேலையை பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு சரியான ஒரு ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லாமல், இல்லைன்னா யாராவது ஒரு ரெக்கமெண்டேஷனில் வந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா இது எதுக்கு இந்த டைமில் நாங்கள் போயிட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னுட்டு ஒரு கேர்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு 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 மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயல்னு தான் சொல்ல வேணும். அவங்கள அப்படியான ஆளுங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை கிடைச்சே ஆக வேணும். அது கூடிய சீக்கிரம் டக்குன்னு கிடைக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னடான்னா, இப்படி ஒரு ஒரு பயங்கரமானது தான் சொல்லணும். அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது இப்போ அந்த தம்பி அரவிந்தன், லோக்கல் அரவிந்தன் சொல்கிறவர் அவர் தான் அந்த மன்னார்லேயே இருக்கிற ஒரே ஒரு யூடியூபர். அந்த பிள்ளை அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட அம்மம்மா அந்த குட்டி பிள்ளையை போய் பார்க்குறாரு. அந்த அம்மம்மா, அந்த ஹஸ்பண்ட், அவங்களோட பிரதர்ஸ் எல்லாம் கதைக்கிறேன்னு சொன்னால் ஒரு பண்பா, ஒரு மனசை நோகடிக்காமல், இப்படியான ஒரு டைமில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு, அந்த ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அந்த இடத்துக்கு போகும்போது எப்படி ஒரு பண்பாக கதைக்க வேணுமோ அதே மாதிரி கதைச்சி அங்கே நடந்த விஷயத்தை எடுத்து அந்த அந்த மன்னார் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கிற அடுத்த மக்களுக்கும் சரி தெரியப்படுத்தின அந்த பிள்ளை தான். அவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அவர் உண்மையிலே ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் தெரிகிறார். ஏன்னா இந்த விஷயம் ஒரு ஹாஸ்பிட்டலோட ஒரு இன்வால்வான விஷயம். அதில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அதெல்லாமே பார்க்காம இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த அரவிந்த்ன்ற தம்பியை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன ஒரு யங் ஒரு அப்பா. அப்போ அவர் தன்னோட ஃபேமிலி இருக்குது, அதுங்களெல்லாம் பார்த்து இல்லை இவங்களால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, இல்லை லைஃபுக்கு ஏதாவது த்ரெட்னிங் வருமா, இல்லை ஏதாவது ஒன்றுமே பார்க்காம அவர் நேரடியில் போயிட்டு உடனே நடந்ததுக்கு அந்த நாளில் எப்போ போய் அந்த விஷயத்த கேட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி இந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு வர வேணுமோ அந்த பிள்ளை தைரியமாக போயிட்டு, ஆனால் ஒரு பண்பாட்டோட ஒரு பண்போட மெதுவாக கதைச்சி சாப்பிட்டு அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக போயிட்டு கதைச்சி அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் யாருக்கெல்லாம் பார்க்க முடியுமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளை உண்மையிலேயே அவங்களோட அப்பா அம்மா அந்த பிள்ளையை உண்மையிலேயே நல்லா வளர்த்துருக்காங்க. ஏன்னா அந்த பேச்சுலேயும் சரி அவர் செய்கிற அந்த வேலைங்களையுமே தெரியுது, பார்க்கவே தெரியுது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பிள்ளை தான் உண்மையிலே இன்றைக்கி மன்னாரில் ஒரு சூப்பர் ஹீரோன்னு எனக்கு தெரிகிற அந்த பிள்ளை தான். ஏன்னா அந்த பிள்ளையால் தான் அந்த இஷ்யூ வெளி இடங்களுக்கு தெரிய வந்துச்சு. அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறவங்களுக்கும் சிட்டி சரி, அந்த அடுத்த இடங்களில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே தெரிய அந்த பிள்ளையால் தான். அவர் பயப்படவே இல்லை, அதை போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் மிஸ்டர் அர்ச்சனா விஷயம் தெரிஞ்சுட்டு அங்கேருந்து வர்றார். அந்த பிள்ளை அரவிந்த் சொல்கிறார், நான் மிஸ்டர் அர்ச்சனாவோட போய் நிற்கல,
எனக்கு அந்த தங்கச்சி அந்த அந்த பிள்ளை அந்த இஷ்யூ நடந்து அந்த இன்சிடென்ட் நடந்து அந்த தங்கச்சிக்கு நான் ஹெல்ப் பண்ண வேணும், ஏதாவது ஒரு வகையில் நான் ஹெல்ப் பண்ண வேணும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ அப்பாவித்தனமாக இருக்காங்க. அந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அப்பாவித்தனமாக ஒரு அம்மம்மா அவ்வளோ கவலையோடு அழுதுட்டு இருக்கும்போது இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு தான் நான் போய் இந்த விஷயத்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே போகும்போது மிஸ்டர் அர்ச்சுனா வந்திருந்தார். அப்போ அவரோட சேர்ந்துட்டு நானும் என்னால் முடியும் இந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்னா கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க வேணும்னுட்டு எடுத்து காட்டுறேன். அதுவும் இல்லாமல் அவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது மிஸ்டர் அர்ச்சுனா வேற சொல்கிறார் அடுறான்னு சொல்ல அந்த பிள்ளை அவருக்காக எடுத்த எண்ணில்லை, ஆனால் இந்த விஷயங்களை தெரியப்படுத்தணும். இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது, எப்படி கதைக்கிறாங்க, இல்லை எந்த நேரத்தில் எந்த இஷ்யூ நடக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த பிள்ளை அந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்கிறார். போயிட்டு பின்னாடி போயிட்டு எடுக்கிறார். அதுக்கு பிறகு அவருக்கு சில ஆளுங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அவருக்கும் கவலையாக இருந்துச்சு. எனக்கு கேட்கும்போது எனக்குமே கவலையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பிள்ளை தான் அந்த விஷயத்தை வெளியில் எடுத்துகிட்டு வர்றார். அவரால் தான் இவ்வளோ ஆளுங்க எல்லாமே கூட்டம் கூடி இல்லை ஏதோ ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வந்தது எங்கள் அந்த பிள்ளை தான். ஆனால் அவருக்கு சில பேர் 1-2 வார்த்தைங்களோ இல்லை ஏதோ சொல்லும்போது எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த தம்பி அரவிந்த் மாதிரி தான் இன்னொரு யூடியூபர் தம்பி ஒரு ஆளும் அங்கே போயிருந்தார். அவங்க 2 பேருமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க யூடியூபர்ஸ்னா ஏதோ வியூஸுக்கு போகிறாங்க, இல்லை அதுக்கு போகிறாங்க இதுக்கு போகிறாங்கன்னு. அப்படி கிடையாது. அந்த பிள்ளைங்க 2 பேருமே போயிட்டு அந்த இன்டர்வியூ எடுத்த விதம் சரி, அந்த வீடியோஸ் எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து ஒரு பண்போட தான் போயிருக்காங்க. இந்த அரவிந்த் தம்பியை விட இன்னொரு யூடியூபர் தம்பி ஒன்று போயிருந்தார். அவர் முதல்ல போயிட்டு அவங்களோட அந்த பிள்ளையோட அந்த அண்ணாவை போயிட்டு பார்க்குறார். அவருக்கு வந்து கதைக்கிறது கொஞ்சம் மைண்டு சரியில்லை, மூடு சரியில்லை, கொஞ்சம் அவர் ஒரு மாதிரி ஃபெடப் ஆகிருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் அங்கே அந்த அவர்கிட்ட எதுவுமே கேள்வி கேட்காம அந்த அம்மாட்ட போயிட்டு, அதாவது அந்த குட்டி பிள்ளையோட அம்மாட்ட போயிட்டு அங்கே போய் மெதுவாக கதைச்சி அவ்வளோ எல்லாமே ஆறுதலாக ஒரு இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எப்படி கதைக்க வேணுமோ அதே மாதிரி மெதுவான கொஷின் கேட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை மட்டுமே அந்த வீடியோவில் கவர் பண்ணி அதே மாதிரி கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குழந்தைக்கு ஏதோ கையில் ஏதோ கேஷோ என்னமோ கொடுத்துட்டு போகிறார். அது வந்து பண்பாடு. ஏன்னா இந்த 2 பிள்ளைங்களுமே பார்க்கும்போது இந்த 2 யூடியூபர்ஸ் தம்பிங்களுமே பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவங்களோட அப்பா அம்மா வந்து அவ்வளவு நல்லா வளர்த்துருக்காங்க அந்த பிள்ளைங்களை. அதனால தான் அவங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல போயிட்டு எப்படி கதைக்க வேணும், இல்லை இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கதைக்க வேணும்னு அந்த பிள்ளைங்க 2 பேருக்குமே தெரியுது. அவங்க உண்மையிலே நல்ல பிள்ளைங்க. அவங்க அப்படியான ஒரு விஷயங்கள் வரும்போது நீங்கள் நினைக்கக்கூடாது எல்லா யூடியூபர்ஸுமே போயிட்டு ஒரு வியூஸுக்காக இல்லைன்னா அவங்களோட ஃபேமஸ் ஆகிறதுக்காக இல்லை பாப்புலர் ஆகிறதுக்கு தான் போய் அந்த பிள்ளைங்களெல்லாம் எடுக்கிறாங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன்னா இந்த விஷயம் வெளிநாடுகளில் இருக்கிற இல்லை வேறு இடங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் அவங்க அவ்வளோ அவசரமாக போயிட்டு வீடியோ எடுக்கிறதே தவிர போயிட்டு அவங்களோட ஒரு சேனல் பெருசாக வரணும், இல்லை நாங்கள் ஒரு பாப்புலர் ஆகணும், நாங்கள் ஒரு ஃபேமஸ் ஆகணும், இல்லை நாங்கள் ஒரு ட்ரெண்டில் போகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லவே இல்லை. இப்போ இந்த மன்னார் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கூட இந்த தம்பி அரவிந்த் மாதிரி இந்த மிஸ்டர் அர்ச்சுனாவும் அங்கேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுறார். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அவர் போயிட்டு அந்த ஜெயிலெல்லாம் இருந்தது அப்படியே போயிருக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு பவர் இருக்குது, ஒரு பொசிஷன் இருக்குது. அப்போது அவர் அங்கேருந்து வரும்போதே பிரதனியாவிலேருந்து வரும்போதே அவர் என்ன செய்திருக்கலாம்னா அவரோட பவர்ன்றது வந்து சில நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறது உண்மை பிழை இல்லை, ஏதாவது சரியில்லாத விஷயங்கள் இல்லை திருட்டு வேலைங்களுக்கு யூஸ் பண்ணுறது அது உண்மையிலே ஒரு மன்னிக்க முடியாத குற்றம்னு சொல்லலாம். அது அப்படி செய்யவும் கூடாது, அப்படி செய்யவும் மாட்டாங்க. ஆனால் அவர் இருக்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு அவருக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு ஆஃபீஸர் இல்லைன்னா ஒரு குரூப் மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு குரூப் மாதிரி ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட வந்திருந்தா இன்னும் இது குயிக்காக முடிஞ்சிருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணி இது செய்திருக்கலாம். ஆனால் அவர் அவசரமாக தனியாக வந்துட்டு அதை அந்த டைமில் அப்படி எல்லாமே கதைச்சி கொஞ்சம் இது ஒரு இஷ்யூ ஆகி அவரெல்லாம் இப்போ ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி போய் அங்கே ஒரு 5 நாளோ 2 நாளோ எப்படி இருக்கிறதுனாலுமே அது ஒரு சரியில்லை, ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். இருந்தாலுமே அவர் போயிட்டு வந்திருக்கார். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த விஷயத்தை அவர் முதலே யோசித்து கொஞ்சம் இது பண்ணி ஒரு கொஞ்சம் டைம் எடுத்திருந்தா கூட இப்படி ஒரு ஆஃபீஸர்ஸோட கதைச்சி ஒரு இன்வெஸ்டிகேஷன் குரூப் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவங்களோட வந்திருந்தா இன்னமே பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னமே அந்த பிள்ளை செய்தவங்க எல்லாமே பயந்துருப்பாங்க, இப்படி எல்லாம் வந்திருக்கேன்னா நாங்கள் இதை டக்குன்னு முடிக்க வேணும்னு. இன்னும் இது ஈஸியாக இல்லை இன்னும் இது குயிக்காக முடிச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் அதான் உண்மையில் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலுமே இப்போது இந்த விஷயங்கள் கொஞ்சம் சரியாக போயிட்டு அவருக்காக லாயர்ஸ் எல்லாம் வந்து கதைச்சி இந்த பிள்ளையோட அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் சரியாக போய் அந்த குட்டி குழந்தைக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உண்மையிலே ஒரு நல்ல நீதி ஒன்று கிடைக்க வேணும்னு சொல்லி நாங்களும் கடவுளை ப்ரே பண்ணுறோம். ஏன்னா டக்குன்னு கிடைக்க வேணும், அப்போ தான் அது சரியாக இருக்கும். இல்லைனா குற்றம் செய்கிறவங்க எல்லாமே ஜாலியாக திரிஞ்சிட்டு இருப்பாங்க, குற்றம் செய்யாத ஆளுங்க அதுவும் அந்த பாவப்பட்ட அப்பாவி மக்களுக்கு தான் இப்படி எல்லாமே நடக்குது. அப்போ அவங்களும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். இல்லைனா என்ன நடக்கும் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல் துடிச்சிட்டு இருக்காமல் அந்த பச்சை குழந்தைக்காக கடவுள் எல்லாமே சரியாக செய்வார்.
எப்போவுமே சேஃப்டி முக்கியம். சேஃப்டின்னா தான் இது. ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்க முடியறதில்ல, சேஃப் இல்லைன்னா சந்தோஷமாகவும் இருக்க முடியறதில்ல. அது கொஞ்சம் கவலையாக இருக்குது. எல்லாரும் ட்ரை பண்ணி சேஃபாக இருக்க பார்க்கணும். அதுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு அடுத்தவங்களுமே எங்களை சேஃபாக வச்சுக்கொள்ள பார்க்கணும். மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் அவர் ரீசெண்டான வீடியோ பார்த்தான்னா சொன்னார், இந்த மிஸ்டர் அர்ச்சனாவோட போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் விஷயங்கள் கதைச்சனால அவரை கூட அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காருன்னு. ஆனால் என்ன உண்மையை கதைச்சி உண்மையை சொல்லும்போது எங்கேயுமே ஒரு ஒரு உண்மைக்கு ஒரு ஒரு இதுவுமே இருக்காது. அதனால நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள். உங்களுக்காகவும் கடவுள் யாரையும் அனுப்புவார் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இல்லை உங்களுக்கும் அந்த ஒரு விஷயங்கள் ஒன்றுமே டேஞ்சர் இல்லாமல் நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும்னு ப்ரே பண்ணுறேன் நான். ஸோ எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹேவ் அ பிளெஸ்ட் டே.